உலக நாடுகளுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்த வரிகளுக்கு அந்த நாட்டோட உச்சநீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. கடந்த ஆண்டு ஜனவரியில பதவியேற்ற டிரம்ப் அமெரிக்காவுக்கு எதிராக பிற நாடுகள் அதிக அளவுல வரி விதிப்பதா தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன் வச்சிட்டு இருந்தாரு. அதோட ரியாக்ஷனா கடந்த ஆண்டு ஏப்ரல்ல இந்தியா உட்பட அனைத்து உலக நாடுகளின் மீதும் கூடுதல் வரி விதிப்பு அறிப்பை டிரம்ப் வெளியிட்டு இருந்தாரு. லிபரேஷன் டே டாரிஃப் என குறிப்பிடப்பட்ட இந்த வரிகளின் மூலம் அமெரிக்காவோட உள்நாட்டு உற்பத்தியையும் முதலீடுகளையும் பெருக்க போவதாகவும் சொல்லியிருந்தாரு. இந்த வரிகளை விதிக்கும் போது அமெரிக்க நாடாளுமன்றத்தோட ஒப்புதலுக்கு பதிலா 1977 ஆண்டோட சர்வதேச பொருளாதார அவசர சட்டம் IEEPA அப்படிங்கிற சட்டத்தை தான் டிரம்ப் பயன்படுத்தி இருந்தாரு. இந்த நிலையில இறக்குமதி வரிகளை ஒருதலைபட்சமாக விதிக்க இந்த சட்டத்தை டிரம்ப் பயன்படுத்தி இருக்கதா கூறி அமெரிக்க நிறுவனங்களும் 12 அமெரிக்க ஸ்டேட்ஸும் ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தாங்க. இந்த வழக்கோட மேல்முறையீட்டுல உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கு. இந்த தீர்ப்பின்படி டிரம்ப் இந்த சர்வதேச பொருளாதார அவசர சட்டத்தின் கீழ் விதித்த வரிகள் செல்லாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. 9 நீதிபதிகளை கொண்ட இந்த அமர்வுல 6 பேர் டிரம்பின் வரி விதிப்புக்கு எதிராகவும் 3 பேர் ஆதரவாகவும் தீர்ப்பளிச்சிருக்காங்க. மேலும் இந்த தீர்ப்புல தேசிய அவசர நிலைக்கு மட்டும் உருவாக்கப்பட்டுள்ள ஒரு சட்டத்தின் மூலம் பரவலான டாரிஃப்களை தனது அதிகாரத்தை மீறி டிரம்ப் விதிச்சிருக்கிறதா சுப்ரீம் கோர்ட் கூறியிருக்கு. எனினும் டிரம்போட அனைத்து வரி விதிப்புகளுக்கும் இந்த விதி பொருந்தாது. லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லி இந்த குறிப்பிட்ட IEEPA சட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்ட வரிகளுக்கு மட்டுமே இந்த தீர்ப்பு பொருந்தும். மற்ற சட்டத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட நாடுகள் மற்றும் பொருட்களின் மீது வரிக்கப்பட்ட வரிகளுக்கு இந்த தீர்ப்பு பொருந்தாது. இந்த தீர்ப்பின் மூலம் இந்த வரி விதிப்பினால பாதிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு சுமார் $175 பில்லியன் பணத்தை ரீஃபண்ட் செய்ய வேண்டிய சூழலுக்கு அமெரிக்கா தள்ளப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தோட இந்த தீர்ப்புக்கு எதிர்வினையாற்றியுள்ள டிரம்ப் இந்த சட்டத்துக்கு பதிலா 1974 ஆண்டு ட்ரேட் ஆக்ட் செக்ஷன் 122 படி 10% அடிஷனல் டாரிஃபை உலக நாடுகளின் மீது விதிப்பதா அறிவிச்சிருக்காரு.